இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் கடந்த 24ஆம் தேதி அன்று இரவு நிறைமாத கர்ப்பிணி ஒருவரை 40 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் அழைத்து வந்து பிரசவத்திற்கு சேர்த்தார். அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்த சுப்பிரமணி என்றும் அவருடைய மனைவி சவுந்தரமணி என்றும் முகவரியை கொடுத்தனர். இதனையடுத்து செவிலியர்கள் அந்த பெண்ணை மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதித்து சிகிச்சையும் கொடுத்தனர். சிறிது நேரத்தில் அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தையும் பிறந்தது. மறுநாள் அதிகாலை அந்த பெண்ணையும் குழந்தையையும் காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த செவிலியர்கள் பல்வேறு பகுதிகளில் தேடி பார்த்தும் அவர்கள் கிடைக்கவில்லை. இதனை அடுத்து மருத்துவமனை தலைமை மருத்துவரிடம் இது பற்றி தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் தலைமை மருத்துவர் சிவபாலன் உடனடியாக தாராபுரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்த காவல்துறையினர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் யார், எதற்காக திண்டுக்கல்லிலிருந்து தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அவர்கள் கொடுத்த முகவரிக்கு சென்றபோது அது போலியான முகவரி என்பது தெரிய வந்தது. மேலும் அந்த முகவரியுடன் குறிப்பிடப்பட்டிருந்த செல்போன் எண்ணை அழைத்த போது அந்த போனை எடுத்தவர் திடீரென இணைப்பை துண்டித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த தாராபுரம் போலீசார் கண்காணிப்பு கேமராவில் பதிவான பெண்ணின் புகைப்படத்தை வைத்து அந்த பெண் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த பெண் திண்டுக்கல் மாவட்டம் அப்புனூத்து பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி என்பவருடைய மனைவி சகுந்தலாமணி, வயது 40 என்பதும் சுப்பிரமணி சில ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர்களுக்கு 18 வயதில் ஒரு மகனும் இருக்கிறானாம். இதனை அடுத்து போலீசார் சகுந்தலாமணியை தேடி பிடித்து அவரிடம் விசாரணை நடத்தினர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அவருக்கு பிறந்த குழந்தை கள்ளக்காதலில் பிறந்தது என்றும் இதனால் அவர் அந்த குழந்தையை கிணற்றில் கல்லை கட்டி வீசி கொலை செய்ததும் தெரிய வந்தது. சகுந்தலாமணிக்கும் பக்கத்து தோட்டத்தை சேர்ந்த டிராக்டர் டிரைவரான ரத்தின சபாபதி என்பவருக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இதில் அவர் கர்ப்பமடைந்துள்ளார். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சகுந்தலாமணியை தன்னுடைய உறவுக்கார பெண் என்று கூறி மருத்துவமனையில் ரத்தின சபாபதி பிரசவத்துக்காக சேர்த்துள்ளார். மருத்துவமனையில் குழந்தை பிறந்த பிறகு யாருக்கும் தெரியாமல் குழந்தையுடன் தப்பி சென்றுள்ளார். கள்ளக்காதலில் பிறந்த குழந்தை என்பதால் உறவினர்கள் கேவலமாக பேசுவார்களே, தன்னை ஒதுக்கி வைத்து விடுவார்களே என்று சகுந்தலாமணி குழந்தையை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். இதனையடுத்து தாராபுரத்தை அடுத்துள்ள காட்டாம்பட்டி பகுதிக்கு சென்று குழந்தையின் உடலை கல்லை கட்டி கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளார். இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் மற்றும் போலீசார் அந்த கிணற்றுக்குள் சென்று பார்த்தபோது குழந்தையின் உடல் மிதந்து கொண்டிருந்தது. அதனை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். பின்னர் சகுந்தலாமணி மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் ரத்தின சபாபதி ஆகிய இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து சகுந்தலாமணியை கைது செய்திருக்கிறார்கள். தலைமறைவாக உள்ள ரத்தின சபாபதியை போலீசார் தேடி வருகிறார்களாம். ரத்தின சபாபதிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பச்சிளம் குழந்தையை பெற்ற தாயை கல்லை கட்டி கிணற்றில் வீசி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.